உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 33வது நாளை கொண்டு வந்த ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேக வார்த்தையினாலும் தீர்க்க தரிசன ஏவுதலினாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த உன்னதமான தேவனும் அந்த குமாரனாகிய கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? நீங்கள் எந்த பாகத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரே, புதிதாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. உங்கள் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், அது மறைவானது அல்ல. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கு கொள்ளுங்க. நெடுநாள் கட்டுகளை அசைப்பார், நெடுநாள் போராட்டம் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்ய வந்திருக்கிற நேரம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் உண்டா? எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? தேவ ஜனமே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானையா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவ ஜனமே, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ள நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம, கிருபை இல்லாம. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை பார்த்து சொல்றீங்க, முடியாத ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம முடியாதப்பா.
உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஓ ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும். எல்லாரும் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுவோமா? உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம, கிருபை இல்லாம அப்பா ஒண்ணுமே முடியாதுப்பா. I cannot do anything Lord without your grace. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அப்பா சமூகத்துல அந்த கிருபையை நினைத்து உயர்த்துவோமா? இவ்வளவு நாள் நம்மளை காத்து கொண்ட அந்த கிருபைய சொல்லுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போவதில்லப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி மான்களின் கால்களை போல பலனாய் ஓட செய்திரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடமாய் நடக்க செய்திரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் கோட்டையோ. எத்தனை பேர் சொல்றீங்க தேவச்சனமே? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். உங்க கிருபை இல்லாம இதுவரை நான் வந்தது என்னுடைய பலன் இல்லப்பா. இதுவரை நான் நிற்கிறது என்னுடைய சுய பலம் அல்லப்பா. உம்முடைய பலத்த கிருபை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. எத்தனை தேவச்சனம் சொல்லுவீங்க? உங்க காருண்யம் என்னை பெரியவளாக்கிட்டுன்னு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பான அப்பாவை பார்த்து, ஓ அவர் கரங்களை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, அப்பா உங்க சமூகத்துல வந்துட்டேன், உங்க செல்ல பிள்ளை நான் வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. எந்த போராட்டத்துல இருந்தாலும், எந்த கவலையில இருந்தாலும், எந்த வேதனையில இருந்தாலும், எந்த கண்ணீர்ல இருந்தாலும் அந்த அப்பாவுடைய அன்புல ஓடி வாங்க. அந்த அப்பாவுடைய இரக்கத்துல ஓடி வாங்க. அந்த சோர்வு மாறும், அந்த களைப்பு மாறும். ஆவியில இருக்கிறது ஆவியின் ஜீவனும். ஆவியின் ஜீவனும் வரும் பொழுது மாம்ச சோர்வுகள் மாறும், மாம்ச பலவீனங்கள் மாறும், மாம்ச போராட்டங்கள் மாறும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், சண்டைகள் சச்சரவுகள் மாறும், இருளின் ஆவிகள் மாறும். பயப்படாதே, பயப்படாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு உன் கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து நடத்த போறாரு, உன் குடும்பத்தின் கரத்தை பிடித்து நடத்த போறாரு. கர்த்தருடைய கிருபை உன்னை நிரப்புது தேவச்சனமே. அவரை தேடி வந்தாய் அல்லவா, அவருடைய கிருபை உன்னை நிரப்புது. உன் குடும்பத்துல ஒருத்தர் கூட தேவ கிருபையை இழந்து போக மாட்டாங்க. நீ வந்துட்டல்ல, நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். தெரியாதப்பா, தெரியாதப்பா, முடியாதப்பா, தெரியாதப்பா, ஓ முடியாதப்பா,
வாழ தெரியாதப்பா. ஆவியானவர் ஒரு ஜாடி நிறைய அவருடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊத்துகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன் தேவச்சனமே. God is showing, He is pouring out His anointing. You are the vessel. God would like to pour His anointing. கர்த்தர் உன் மேல் அபிஷேகத்தை ஊத்துகிறார் தேவஜனமே. சிம்சோனை ஆண்டவர் திரும்பியும் நிரப்பினார், மறுபடி நிரப்பினார். உனக்கு வருகிற போராட்டத்தை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். God is going to re-anoint you. ஆமென். இது எதற்கு ஒப்பா இருக்கிறதுனா, இட் இஸ் கால்ட் ரீஃபில்லிங். அது மறுபடி நிரப்புறது. ஒருக்கா உன்னை நிரப்புனாரு, அது தீரும் பொழுது திரும்பியும் நிரப்புகிறாரு. ஆண்டவர் காட்டுகிறார், உனக்கு ஆவியின் நதி தீரும் பொழுது, உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அடைப்படும் பொழுது ஆவியின் நதி ஓடாமல் போகும். அப்ப திரும்பியும் விசுவாசத்தை ஜெனரேட் பண்ண, திரும்பியும் சோர்வை மாத்த, உன் பலவீனத்தை மாத்த கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி இருக்குது தேவ ஜனமே. ஸ்டீவ்னு ஒரு சகோதரன் ஆண்டவர் காட்டுகிறார். ஸ்டீவ், கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க குடும்பத்தில் பலத்தை கட்டுகள். God is delivering you. கர்த்தர் உங்களை தொடுகிறார். அவன் நான் தரிசனத்தில் பார்க்கிறேன் தேவ ஜனமே. சிலருடைய வாழ்க்கையில ரிப்பேரிங் ஒர்க்ஸ் ஆண்டவர் பண்ணுகிறாரு. ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். God is preparing you. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க தேவ ஜனமே. God is preparing you for a new destiny. இதுவரைக்கும் உன் சித்தம் போல நீ ஓடி இருக்கலாம். இனி கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை தூக்குனது போல உன்னை தூக்கி கொண்டு போக போறாரு தேவ ஜனமே. இனி நீ ஓ பலத்துல ஓட போறது இல்ல, உன்னை சுமந்து செல்லுகிற ஒரு தேவன் உண்டு. என்னை சுமந்து செல்லும் தேவன் ஒருவர் உண்டு. எந்தன் வழிகளெல்லாம் என்னை சுமந்து செல்வார். என்னை சுமந்து செல்லும் தெய்வன் ஒருவர் உண்டு. எந்தன் வழிகளெல்லாம் என்னை சுமந்து செல்வார். என்னை சுமந்து செல்லும் தெய்வன் ஒருவர் உண்டு. எந்தன் வழிகளெல்லாம் என்னை சுமந்து செல்வார். என்னை சுமந்து செல்லும் தெய்வன் ஒருவர் உண்டு. எந்தன் வழிகளெல்லாம் என்னை சுமந்து செல்வார். பிலிப்பை தூக்கி சென்ற ஆவியானவர் உங்களை தூக்க போகிறாரு. உங்க மேல இறங்க போகிறாரு. கர்த்தருடைய கரம் பிலிப்பு மேல வந்தது. அந்த கர்த்தருடைய கரம் வந்ததுனால பிலிப்பை அந்த கரம் தூக்கிட்டு போனது தேவ ஜனமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டு காண்பித்த அந்த தரிசனத்துல கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறாரு. God is preparing you for a new purpose. ஒரு புதிய திட்டத்திற்காக, ஒரு புதிய திட்டத்திற்காக ஒரு பயணம் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீ உன் பலத்துல செய்ய முடியாதுன்னா இந்த 100 நாள் ஜெபத்துல உன்னை திரும்பியும் 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 ஆவியானவர் நிரப்புகிறார். God is refilling you, refilling you, refilling you. எத்தனை பிரச்சனை வரலாம், எத்தனை போராட்டம் வரலாம், கர்த்தர் உன்னை திரும்பியும் 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 நிரப்புகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். லீகாதா ராபா சாந்தலரபா லியாம்தலரபோ சாந்தலரபா. ஸ்டெல்லான் ஒரு சகோதரியை கர்த்தர் நிரப்புகிறார். ரம்யான் ஒரு சகோதரியை கர்த்தர் நிரப்புகிறார். லீப்ராகா சாப்ரா லியாம்தலரபா. உங்க குடும்பத்துல தெய்வ பிரசன்னம் இறங்குது. தெய்வ பிரசன்னம் இறங்குது. ஒரு அக்னி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ ஜனத்தை உயர்த்தின அந்த கர்த்தருடைய கரத்தின் மேன்மை தெரியுமா? Do you know the secret of the hand of God? கர்த்தருடைய கரம் மோசையை ஒளித்து வைத்தது. அவருடைய பிரசன்னத்துல கண்மலையின் வெடிப்பில் வைத்து மோசையை ஒளித்து வைத்தது தான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்தும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, அந்த கர்த்தர் கரம் என் மேல. பிலிப்பை தூக்கிட்டு போன ஆண்டவருடைய கரம் இன்றும் செயல்படுகிறது. உன் விசுவாசத்துல சந்தேகப்படாத தெய்வ ஜனமே. 100 தடவை நீ 99 தடவை ஃபெயிலியர் ஆகலாம். ஆமென். அந்த கடைசி தடவை கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு. ஒருவேளை நீ 999 தடவை நீ தோத்து போயிருக்கலாம். சந்தேகப்படாத.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ண. அன்னைக்கு நாகமான் அப்படிதான் 6 தடவை முங்கிட்டு இதை விட்டுறலாமா நினைச்சிருப்பான். ஆனா 7வது தடவை முங்கும் பொழுது அவன் நினைச்சு கூட பார்க்காதது நடந்தது. தேவ ஜனமே, இந்த 100 நாள் ஜபத்துல மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணு. கர்த்தருடைய ஆவியானவர் சில ரகசியங்களை உனக்குள்ள விதைக்கிறாரு. நீ விட்டு கொடு. ஏதோ மனசு இல்லாம நீ அட்டன் பண்ண கூடாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வாஞ்சையோட அட்டன் பண்ணி பாரு. God is going to show something. கர்த்தர் உனக்குள்ள விதைக்க போகிறாரு. அந்த விதை உனக்கு நித்திய காலம் வரைக்கும் உனக்குள்ள நிலைச்சிருக்கும். ஒரு உன்னத அபிஷேகமா இருக்கும். அந்த கர்த்தர் கரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்றீங்க, அந்த கர்த்தர் கரம் என் மேல வருகிறது, என் குடும்ப நிலைமை மாறுகிறது, என் பிள்ளைகள் நிலைமை மாறுகிறது. எழுதி வைங்க தேவஜனமே. Your life will change. Your situation will change. உன் நிலைமை மாறும். உன் துன்ப இன்னல்கள் மாறி கர்த்தர் உன்னை அந்த சொலவில் இருந்து வெளியே கொண்டு வருவார். உன்னை புடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். உன்னை அழிக்கிறதற்காக அல்ல. உன்னில் உள்ள தூசியும் துரும்பும் வெளியே போகணும். நீ சுத்த கோதுமையாக மாறணும். அதனால ஆண்டவர் உன்னை புடைக்க ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார். உன்னை அழிக்கிறதற்காக அல்ல, உன்னை சுத்திகரிக்கிறதுக்காக தான் ஒரு பாடு வந்துச்சு. அதனால நீ பாடுபட்டது உண்மைனா, வேதனைப்பட்டது உண்மைனா, ஜெபிச்சது உண்மைனா, பிலிப்பை தூக்கிட்டு போன அந்த கரம் நேற்று மீண்டும் என்று மாறாத அந்த அபிஷேக கரம் இன்னைக்கு உன்னை தொடப்போது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா தேவஜனமே? Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. அந்த கர்த்தர் கரம் என் மேல நான் கேட்பதெல்லாம். எஸ்ரானா நெகமியானா சொல்லுவோமா? எஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? ஓ தேபோரால்னா என் மேல. ஒருக்கா கூட சொல்லுவோம் தேவஜனமே. எஸ்ரானா. நீங்க சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும். இந்த காலத்தின் எஸ்ரா நீங்க தான், நெகமியா நீங்க தான். லீகா ராபா சந்தல ரபா லகந்த ரசியா. ஓ எஸ்ரானா நெகமியா சொல்லுவோமா? எஸ்ரானா நெகமியா சொல்ல சொல்ல அற்புதம். நீங்க தான் எஸ்தர், நீங்க தான் தெபோரா. இந்த காலத்துல கர்த்தர் உங்களை தான் அழைச்சிருக்கிறாரு. கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். சொல்லுவோம். Hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஓ hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டாரு. ஆமென். குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிர கூடா கூனியை என்று நிமிர செய்த நேசக்கரோ. நிமிர கூடா கூனியை என்று நிமிர செய்த நேசக்கரோ. அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. அந்த கர்த்தர் கரம் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வே. ஓ எஸ்ரானா நெகமியானா என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரால்னா என் மேல. சொல்லுவோம் சொல்லுவோம். எஸ்ரா எஸ்ரானா நெகமியானா என் மேல. ஹல்லேலூயா. எஸ்தர்னா இந்த காலத்துல கர்த்தர் என்னதான் அபிஷேகிக்கிறாரு. அவர் சித்தத்தை செய்ய, என் குடும்பத்தை எழுப்ப. என்னை தான் அழைக்கிறா. தேவ ஜனமே, உன்னை அபிஷேகிக்கிறத நான் பார்க்கிறேன். உனக்கு புதிய அபிஷேகம் வருது, புதிய கிருபை இறங்குறத நான் தரிசனத்துல பார்க்கிறேன். ஓ கொடுக்கும் கரம், நடத்தும் கரம்,
காக்கும் கரம் விலகாத கரம், கொடுக்கும் கரம் வழி நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே, தூங்குறவனை போல மரித்தவனை எழுப்பினார் நம் ஆண்டவராக இயேசு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு தூங்குறவனை எழுப்புகிறது போல மரித்தவனை எழுப்பின ஆண்டவரை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அந்த பிரசனை இறங்குறவரை விடாதீங்க. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவரை உங்க ஜபத்தை நிறுத்தாதீங்க. தேவ ஜனமே, God is anointing you. எல்லா அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க உங்க குடும்பத்தை சேதப்படுத்துகிற அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. தேவ ஜனமே, உங்க குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிறதா, அதற்கு இப்பொழுது டைம் முடிகிறது. God is sending out every evil spirit, every demonic spirit. Oh, it's cast out now. அது வெளியேறுகிறது, அது வெளியேறுகிறது. தேவ ஜனமே, லியாந்தலரபலபு சந்தலரபா. ஆமென். கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், ஆமென். காக்கும் கரம், தலித்தாக்கும் என்று சொல்லி, தலித்தாக்கும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தின கரம். ஓ, தலித்தாக்கும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி, வெட்டப்பட்ட காதை காதை அன்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். வெட்டப்பட்ட காதை அன்று ஒட்ட வைத்த அந்த கரம், அற்புத கரம், அதிசயங்களை செய்த கரம், குஷ்டரோகிகளை தொட்ட கரம், மரித்ததை எழுப்பின கரம், அற்புதத்தை திரளாய் செய்த கரம். இன்னைக்கு உன்னை தொடுனா உன் வாழ்க்கை மாறும். என்னுடைய வாழ்க்கையில அந்த அப்பாவுடைய கரம் என்ன தொட்டது, என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இன்னைக்கு அந்த கரம் உன்னை தொடணும்னா தேவ ஜனமே ஆராதி. நீ முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் பொழுது, நீ முழு மனதோடு தேடுகையில் அவரை கண்டடைவாய். You will see him. நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீ முழு மனதோடு தேடுவாய் என்றால் அவரை தேடுகையில் நீ கண்டடைவாய். ஆண்டவர் உனக்கு தென்பட போகிறாரு. நீ முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறாய் அல்லவா, கர்த்தர் உனக்கு தென்படுகிறார். காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம். ஓ ரபா ஷியந்தலரபா. Hand of God என் மேல, கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். Hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எலிசா மேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ஓ, எலிசா மேல் அமர்ந்த கரம், இறைவாக்கு சொல்ல வைத்த கரம். ரதத்திற்கு முன் எலியாவை ஓட வைத்த தெய்வ கரம். அந்த ரதத்திற்கு ஆமென், எலியாவை ஓட வைத்த பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை அந்த ஹேண்ட் ஆஃப் காட் இறங்குது. ஓ, வியாதிகளை தொட ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கட்டியை மறைய பண்ணுகிறார், பிடுங்கி போடுகிறார். அந்த கடனை தூக்கி எறிகிறார். முள்ள போல குத்துகிற அந்த போராட்டத்தை உன் காலில் முள்ள போல குத்துகிற சில அனுபவங்களை அப்பாவுடைய கரம் இன்னைக்கு ரிமூவ் பண்ணுகிறது. The hand of God is removing every perils and
பெஸ்டிலன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுகிறார். ஆவியானவர் ரிமூவ் பண்ணுகிறார். ஆராதி தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். சகோதரி, கர்த்தர் உன்னை தொடுகிறார். அபிஷேகம் உன்னை தொடுகுது. அந்த ஹார்ட் பிரச்சனை மாறுகிறது. ஓ ராபா ஷாகாதா ராபா. ஆமென் ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகம் இறங்குது. அபிஷேகம் இறங்குது. கட்டு உடையுது. லீபராதா ரபா அல்பராதா ரபாசியா. காக்கும் கரம் விலகாத கரம் அந்த hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God உங்க மேல தொடுறாரு. நீங்க கிச்சன்ல நிக்கலாம், கர்த்தர் தொடுறாரு. பெட்ரூம்ல இருக்கலாம், கர்த்தர் தொடுறாரு. ஆபீஸ்ல இருக்கலாம், கர்த்தர் தொடுறாரு. God is touching you. God is anointing you. God is bringing you out from the problems. கர்த்தர் உன்னை சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. சில யுத்தங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. God's hand is taking you. கர்த்தருடைய ஆண்டவர் உன்னை பிக் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய கரம் உன்னை தொடுது. பெற்றுக்கொள். அந்த கேன்சர் அழிகிறது. அந்த அல்சர் அழிகிறது. இருளின் வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். பெற்றுக்கொள். அபிஷேகம் இறங்குது. ஒரு இருளின் ஆவி ஓடுது. அந்தகார ஆவி ஓடுது. உன் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற இருளின் ஆவிகள் ஓடுது. hand of God எம்எல்ல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God எம்எல்ல. நான் கேட்பதெல்லாம் அமேன் அமேன். எஸ்ரா நான் நெகமியானா எம்எல்ல கர்த்தர் கரும். எஸ்தர் நான் தெபோராள் நான் எம்எல்ல கர்த்தர் கரும். ஓ எஸ்ரா நான் நெகமியானா எம்எல்ல கர்த்தர் கரும். எஸ்தர் நான் தெபோராள் நான் எம்எல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். அந்த hand of God என் மேல. நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். ஓ hand of God என் மேல. நான் கேட்க கேட்க அபிஷேகம் இறங்குது. அக்கனி இறங்குது. கட்டு உடைகிறது. இருளின் ஆவிகள் உடைகிறது. லீபரா பாபா 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 பாபா. ஒரு அக்கனி இறங்கி கொண்டு இருக்கிறது. லியம்தலர பல பல பலபோ சந்தலர பல பலபா அல்பராதர பல பலபோசியா லீபராதர பல பலபோசியா லியம்தலர பல பலபோ ரீக்ரபா சாப்ரா பாபா பாபா பாபா. அக்னி இறங்குது. அக்னி இறங்குது. அக்னி இறங்குது. ஒரு கட்டு உடைந்து கொண்டு இருக்கிறது. இருளின் ஆவிகள் எரிந்து கொண்டு இருக்கிறது. சர்ப்ப வல்லமைகளை அழிக்கிறோம். உன் குடும்பத்தில் உண்டாகிற திடீர் உள்ள தாக்குதல்ல கர்த்தருடைய ஆவியானோட அக்னி இறங்குது. இனிமே உன்னை அந்த அந்தகாரம் ஜெயிக்காது. நீ அதை ஜெயிக்க போற. நீ அதை ஜெயிக்க போற தேவ ஜனமே. லியாம்தலர பலபலபா. நல்ல ஆராதி, நல்ல ஆராதி. உன்னை விட்டு கொடு, உன்னை விட்டு கொடு. கர்த்தருடைய அக்னி உன்னை பலமா தொடுது. கர்த்தருடைய ஃபிங்கர், அவருடைய ஃபிங்கர் டிப்ஸ் உன்னை தொடுது. அவருடைய விரலின் நுனி உன்னை தொடுது தேவ ஜனமே. உன்னை தொடுகிறா. பெற்றுக்கொள். கர்த்தர் தொடுகிறா. யுத்தத்துல தேவ விரல் இருக்கும். மோசேக்கு விரோதமாக மந்திரவாதிகள் கூடும் பொழுது அவர்கள் கண்டது மோசேயோடு இருந்தது தேவனுடைய விரல். உன் வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனை, ஓ தேவ கரத்தை உன் வாழ்க்கையில் இனிமே பார்க்கும். தாவீதுக்கு விரோதமா கோலியாத் வந்த பொழுது கோலியாத் பார்த்தது தேவ கரம். The finger of God touched the forehead of Goliath. இன்னைக்கு கர்த்தருடைய கரம், ஹalleluya, அந்த கோலியாத்தின் சிரசை தொட்டது போல உனக்கு விரோதமான அந்தகாரங்களை தொடுது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை எதிர்க்கிற மந்திரங்கள், தந்திரங்கள் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது. இருளின் ஆவிகள் எரிகிறது தேவஜனமே. கர்த்தரோட பலமா நிரப்புகிறோம், நிரப்புகிறோம், நிரப்பி கொண்டிருக்கிறார் தேவஜனமே. உள்ளத்தின் ஆழத்தில்
ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ண, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி. அந்த தேவ மகிமை பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது, பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. சிலர் எல்லாம் வெளியே வாரீங்க, சிலர் எல்லாம் ரொம்ப டேலண்ட் ஆனவங்க, சிலர் எல்லாம் ரொம்ப அபிஷேகம் உள்ளவங்க. சாத்தான் அடைச்சு வச்சான். லீகாபாரா சந்தலரபா. God removed the yoke என்று சொல்லுகிறார். அந்த நுகத்தடியை நான் உடைக்கிறேன். உன் ஆவியில உள்ள நுகத்தடியை கர்த்தர் உடைக்கிறார். உன் ஆத்துமாவை கட்டி வைத்து உன் ஆவியில் உள்ள அபிஷேகத்தை வெளியே வராம உன்னை லாக் பண்ண ஆவியினுடைய எல்லா பூட்டுகளையும் கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிற நேரம். God is just breaking the locks in your soul. உன் சோல்ல இருக்கிற எல்லா டையும் கர்த்தர் அறுத்து கொண்டிருக்கிறாரு. எல்லா கட்டுகளையும் அறுக்கிறாரு. உன் ஆத்மால இருக்கிற கட்டு இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் உன்னை நேரடியாக தொடுகிறார். அவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அந்த ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். எஸ்ரானா நெகமியானா என் மேல கத்தர்காரோ. சொல்லுங்க சொல்லுங்க எஸ்தர். எஸ்தர் நான் தெபோரால் ஆமே என் மேல சொல்லும் சொல்லுமா. அது என்ன செய்யும்? கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம். இல்ல உன் தேவையெல்லாம் கொடுக்கும், உன்னை வழி நடத்தும், உன்னை பாதுகாக்கும். உன்னை யாரு கைவிட்டாலும் விலகாத கரம். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கு பெரிய பெரிய தேவ மனிதர்களுக்கு மேலதான் தேவ கரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு அநேக பணம் படைத்தவர்கள், அநேகர் ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேருக்கு பணபலம் தான் இருக்குது, அவங்க மேல கர்த்தர் கரம் இல்லை. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உன் சரசுக்கு மேல ஒரு கர்த்தருடைய கரம் இருக்கு. உன்ன பிரச்சனை தொட வந்தாதான் அதுக்கு தெரியும் நீ யாருன்னு. உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய மகிமை, தேவனுடைய கரம். ஆயத்தப்படு, நீ யார் என்பதை இந்த உலகம் காணணும். ஆவியானவர் உன்னை கொண்டு நீ யார் என்பதை காட்டுவாரு. ஆயத்தப்படு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், you have a long journey. உனக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. you want to establish the kingdom of God. நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வர அழைக்கப்பட்டவன். அதற்குள்ள சகல தேவைகளையும் கர்த்தர் உனக்கு தருவாரு. உன் கடன்ல இருந்து வெளியே தூக்குகிறாரு, மாறும் என்று சொல்லுகிறார் தேவச்சனமே. இந்த 100 நாள் ஜபத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, அநேக ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்கள். லீபாரா ஷதலரபா ரியாந்தலரபா ஷந்தலரபா அல்பராத ரபௌசியந்தலரபலபா. கர்த்தருடைய கை நம்ம மேல வரும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தருடைய கை யார் மேல வந்ததுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அநேக வேதனைகளுக்குள்ளாக சென்ற தேவ பக்தர்களுக்கு மேல இந்த தேவ கரம் வந்தது. உபத்திரவங்களில் இருந்த தேவ பிள்ளைகள் மேல வந்தது. ஓ, மரித்தோரை எழுப்ப தேவன் கரம் நீட்டி தொட்டாரு. குருடர்களை தொட்டு சுகமாக்கினாரு. முடவர்களை தூக்கி எடுத்தாரு. மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை கரம் பிடித்து தூக்கினாரு. இன்னைக்கு தேவ கரம் உங்கள் பாடுகளில் உங்க மத்தியில வருகிறது. தேவனுக்காக வைராக்கியமா நின்று கொண்டிருந்த மனிதன் தான் எலியா. கர்த்தருடைய வாயாக கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிற, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப்புக்கு முன்னாடி சவால் விட்டு சொல்லுகிறார், நீ விரைவாக ஓடு, ஒரு பெருமலையின் சத்தம் வருகிறது, அந்த பெருமலையின் சத்தத்தை நான் கேட்கிறேன், இந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடுன்னு சொல்லுகிறான். தேவ ஜனமே, ஆவியில கேட்டுக்கொண்டிருந்த எலியா அவன் சரீரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் உள்ளான மனிதன் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் ஆவி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிற எந்த மனிதனையும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டே இருப்பாரு. அவனுக்கு வரக்கூடிய சவாலை தேவனே ஏற்றுக்கொள்வாரு. உன் இருதயத்தில் கர்த்தருடைய சத்தம் துணிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த சத்தம் துணிக்கணும்னா உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க
ஜெபிக்கணும், உங்களை விட்டு கொடுக்கணும், உங்களை தாழ்த்தணும், தேவ சத்தம் கேட்கட்டும்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன மாத்திரத்தில் கடல் அலைகளை போல பேச ஆரம்பித்தார் ஒருவர். ஊற்றிலிருந்து தண்ணி புறப்பட்டது போல சிறு பிள்ளை என்று பாராமல் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் தன் மனதில் உள்ள வேதனைகளை கொட்ட ஆரம்பித்தார். அந்த சின்ன இஸ்ரவேல்ல நடக்கிற சம்பவம் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தியது. அதனால யார்கிட்ட இதை சொல்லலான்னு பார்த்தா தரம் இல்லாத, குவாலிட்டி இல்லாத ஆசாரியர்கள் அங்க இருந்தாங்க. ஆசாரியருடைய பிள்ளைகள் ஆமீன் பாவிகளாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பாரத்தை யார் மேல கொட்டன்னு இருக்கும் பொழுது அங்க ஒரு சிறுவன் இருந்தான். தாயின் கருவில் உருவான முதல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. கர்த்தர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியிடம், அந்த குட்டி சாமுவேலிடம் மலையை போல வார்த்தையை கொட்டினது எப்பொழுது தெரியுமா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தையின் ஆழம் தெரியுமா? இந்த வார்த்தையின் அகலம் தெரியுமா? இந்த வார்த்தையின் வல்லமை தெரியுமா? எந்த வார்த்தை? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தெய்வ ஜனமே, ஒரு நண்பர் உனக்கு போன் பண்றார்கள் என்றால், இல்லை என்றால் உன் பிள்ளை உனக்கு போன் பண்ணாலும், உன் மனைவி உனக்கு போன் பண்ணாலும், நீ மறுபக்கத்தில் இருந்து காலை அட்டன் பண்ணிட்டு நீ பேசாமல் இருந்து பார். அவர்கள் சொல்ல வந்ததை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நீ மறு உத்தரவு கொடுத்தால்தான் அவர்கள் பேசுவார்கள். இல்லை என்றால் ஹலோ ஹலோ என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் மறு மாத்திரத்தில் ஆம் சொல்லுங்கன்னு நீங்க சொல்லும் பொழுது அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்கள் தங்கள் குட் நியூஸ் சொல்லுவாங்க, வேதனைகளை சொல்லுவாங்க, எதற்காக போன் பண்ணார்களோ அதை சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லவில்லை என்றால், ஆமீன், என்ன வார்த்தை? மறுபக்கத்தில் இருந்து ஒரு போன் வருகிறது, இந்த பக்கத்தில் இருந்து அந்த காலை அட்டன் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்க என்று ஒரு வார்த்தை நீங்க சொன்னதுனால அந்த மனிதன் எதற்காக போன் பண்ணானோ அத்தனையும் சொல்லுகிறான். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணிக்கூர் பேசலாம், 1.5 மணிக்கூர் பேசலாம். ஆனா இதெல்லாம் ஆரம்பித்தது அந்த ஒரே வார்த்தையில, சொல்லுங்க நான் கேட்கிறேன், ஹலோ யாரு சொல்லுங்க நீங்க கேட்டதுனால அந்த மனிதன் தான் உள்ளத்துல உள்ளதெல்லாம் கிட்டத்தட்ட 5 நிமிஷமோ 1/2 மணிக்கூரோ 1 மணிக்கூரோ உன்னுடன் பேசினான். இதே போலதான் தேவ ஜனமே, தேவன் உன்னோடு பேச விரும்பும் பொழுது நீ சொல்ல வேண்டியது உண்டு. ஹல்லேலூயா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தேவனே என்னோடு பேசும் என்று நீ சொல்லும் பொழுது கர்த்தர் தம் இருதயத்தில் உள்ளதை உன்னோடு பேச ஆரம்பிப்பாரு. அதனால் தான் நான் சொன்னேன், கர்த்தர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து தாழ்த்தி ஆண்டவரை என்னோடு பேசுங்கன்னு சொல்ல ஆரம்பித்தால் கர்த்தர் பேச ஆரம்பிப்பாரு. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தரே எடுத்துக்கொள்வாரு. அது அந்த பிள்ளைக்கு வந்த யுத்தம் இல்ல, அது தேவனுக்கு விரோதமாக வந்த கூட்டம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது உனக்கு விரோதமாக அல்ல, இது எனக்கு விரோதமாக கூடின கூட்டம். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய விலை கூடுகிறது, அவர்களுடைய உயர்வு கூடுகிறது, வாழ்க்கை தரம் கூடுகிறது. ஏன்னா அவர்கள் கேட்கிறது ஒரு மனித வார்த்தை அல்ல, உன்னதமான தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தேவச்சனம். வேதத்தில் எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாபு ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆமென். 46வது வசனத்தில் எலியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினான். தேவ ஜனமே, வரலாறு சொல்லுகிறது இந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு மேல இருந்ததுன்னு சொல்லுகிறாங்க. தேவ ஜனமே, ஒரு 1/2 மணிக்கூர் பைக்கில் செல்ல வேண்டிய ஒரு இடத்தை இந்த மனிதன் ஓடி சென்று 4 குதிரைகள் போட்டு ஓடக்கூடிய ரதத்தை காட்டிலும் வேகமாக சென்றான் என்றால் இது மனிதனுடைய செயல் அல்ல. திஸ் இஸ் த பவர் ஆஃப் த ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கரம் வந்ததுனால இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடந்தது. முதலாவது, இவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன். இரண்டாவது, கர்த்தர் இவனுக்கு ஒரு யுத்தம் வரும் என்றால் அது அவருடைய யுத்தமாக எடுக்கிறவர். தாவீதுக்கு வந்த யுத்தத்தை தேவன் தம்முடைய யுத்தமாக எடுத்தார். அதனால தான் கோலியாத் தரையில விழுந்தான். தேவ ஜனமே, இன்னைக்கு உன்னுடைய யுத்தத்தை கர்த்தர் எடுப்பாரா? உன்னுடைய பிரச்சனையை அவர் எடுப்பாரா? உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவாரா? உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை உண்மையாக துணிக்கிறதா? நீ வேத வசனத்திற்கு உண்மையாக இடம் கொடுத்தால் கர்த்தர் உன்னுடைய யுத்தத்தை அவருடைய யுத்தமாக எடுப்பாரு. அதனால தேவ சமூகத்தில் நீ அசதியாக இருக்கக்கூடாது, நீ சோர்வாக
சோர்வாக இருக்கக்கூடாது. எந்த விதத்திலையும் நீ தளர்ந்து போய் ஒரு சோம்பேறித்தனத்தோடு தேவனை ஆராதிக்க கூடாது. முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும். அப்பொழுதுதான் அவர் முழு இருதயத்தோடு உனக்காக செயல்படுவார். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவின் மேல் பலமாக இருந்ததினால், அந்த கரம் பலமாக இருந்ததினால் அவன் செய்ய முடியாததை, மனிதர்களால் சாதிக்க முடியாததை அவன் சாதித்து காட்டினான். தெய்வ ஜனமே, இதுதான் கர்த்தருடைய கரத்தினுடைய மகிமை. எத்தனை பேர் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறதுன்னு விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள்ல the hand of God is going to move for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 100 நாள் ஜெபம், இந்த தீர்க்கதரிசன ஜெபம் உங்க வாழ்க்கையில, உங்க எதிர்காலத்துல தேவனுடைய கரத்தை வெளிப்படுத்தும். தேவ ஜனமே, தேவனுடைய கரத்தை குறித்து நான் தியானிக்கும் பொழுது என்ன தெரியுமா உணர்ந்தேன்? தேவனுடைய கரம் பயங்கரமானது. தேவனுடைய கரம் இரும்பு சங்கிலியை காட்டிலும் பயங்கரமானது. உன் விரல்ல 5 விரல் இருக்கிறது. தேவனுடைய கரத்திலையும் ஒரு 5 விரல் இருக்கிறது. ஏன்னா தம்முடைய சாயல்ல தான் உன்னை படைத்தாரு. உன் விரலை வேணா உலகம் உடைக்கலாம், ஆனா தேவாதி தேவனுடைய விரலை எந்த உலகத்தாலேயோ, எந்த இரும்பாலேயோ, எந்த அந்தகாரத்தாலேயோ, எந்த மனித வல்லமையாலேயோ அதை உடைக்கவே முடியாது. கர்த்தர் தம்முடைய விரலை கொண்டு மூடி மோசையை பாதுகாத்தார். மோசையை பாதுகாத்த கரம், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த கரம் உன்னை அவமானப்படுத்துமா? உன்னை அவமானப்படுத்தாது. அந்த சோதனை உனக்கு சாதனையாக மாறுகிறது. அந்த யுத்தம் உனக்கு ஜெயமாக மாறும். கோலியாத்தின் உருமலும் கோலியாத்தின் சத்தமும் உன் காலின் கீழே விழும். ஏன்னா உன் யுத்தம் கர்த்தரின் யுத்தம். உனக்காக கர்த்தர் செயல்பட போகிறாரு. எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? எனக்காக என் ராஜாதி ராஜா செயல்படுகிற நேரத்தில் நான் வந்து விட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? லீகாராபா ஷம்தலரபா அல்பராத ரபோசியா அல்பெரேசியா. கர்த்தருடைய ஆவியானவர் கமலவேணின்னு ஒரு சகோதரியை காட்டுகிறார். ஆமென். சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் சரீரத்தை தொடுகிறார், உன் குடும்பத்தை தொடுகிறார். லியாம் தலரபா ஷம்தலரபா ஆக்னஸ் சொல்லுகிற ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறார். சகோதரியே, கர்த்தர் உங்க சரீரத்தில் அவருடைய வல்லமையை ஊட்டுகிறார். லேப்ரோகோ சேப்ரா டலாசியா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஜான்சின் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். தேவ வல்லமை தொடுகிறது. லீப்ராகா ஷானா தலா ரபா. எலியாவை தொட்ட அதே கரம் உங்களை தொட வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்களுக்காக கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவ கரம் இரும்பை காட்டிலும் பயங்கரமானது. லியாம் தலரபா ஷம்தலரபா. இந்த கரம் தான் நெகமியா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறது. வாசிக்கலாம். தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். ஆமென். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் உணர்றீங்க? தேவனுடைய கரம் உங்களுக்காக இருக்கும் என்றால், தேவனுடைய கரம் உங்க பட்சத்துல இருக்கும்னா இந்த நாட்கள்ல உங்களுக்கு தான் வெற்றி. யாருக்கு கூட தேவ கரம் இருக்கும்? நொறுக்கப்பட்டவங்க, உடைக்கப்பட்டவங்க, ஆதரவற்றவர்களுக்காக தெய்வ கரம் இருக்கும். தேவ ஜனங்களே, ஆதி கிறிஸ்தவத்தில் இருந்த தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகிறதற்கு ஒரு கடிதத்தோடு ஒரு மனிதன் வருகிறாரு. அவனை தமஸ்கு வீதியில ஹல்லேலூயா அந்த பவுலை தேவ ஆவியானவர் அவன் கண்களை தொடுகிறார். ஆண்டவராகிய இயேசுவை அவன் முகமுகமாய் பார்க்கிறான். அப்பொழுது அந்த ஆண்டவருடைய சத்தம் என்ன தெரியுமா சொன்னது? நீ என்னை ஏன் வேதனைப்படுத்துகிற? நீ முள்ளுல உதைக்கிறது கடினம் பவுலே, நீ என்னை ஏன் உபத்திரவப்படுத்துகிற? அப்படி என்றால் என்ன தேவ ஜனமே? அந்த ஆதி கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தினதுக்கு சமமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை இன்னைக்கு பிசாசு தொடுவான்னா, உன்னை இன்னைக்கு ஒரு போராட்டம் தொடுதுனா அது கண்டுபிடிக்கணும். இவனுக்குள்ள தெய்வ மகிமை இருக்கு, இவனை தொட்டா இவனுடைய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார்னு
பயப்படணும். தேவ ஜனமே, உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கடந்த நூற்றாண்டுகள்ல ஒரு வல்லமையான தேவ பிள்ளை இருந்தால், அவள் பேர் தான் எலிசபெத். அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளை. இந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி மந்திரம் செய்தான். அந்த மந்திரவாதி பெயர் தான் தொட்டனா. அவன் மந்திரவாதிகளுக்கெல்லாம் மந்திரவாதி. சகல வித்தைகளையும் படித்து சகல மந்திரங்களையும் கற்றுக்கொண்டு அவன் அதுல PhD வாங்கின இந்த தொட்டனா மந்திரவாதி மண்டே ஓட்டில் தான் தண்ணி குடிப்பான். மோசமான இந்த தொட்டன மந்திரவாதி இரவு நேரத்தில் உட்கார்ந்து இந்த எலிசபெத் சொல்லக்கூடிய தேவ பிள்ளைக்கு விரோதமாக பில்லி சுனியங்களை செய்யும் பொழுது இரவு 12 மணி அளவுல அந்த மந்திர வார்த்தைகளை 1000 தடவை உச்சரித்து அந்த எலுமிச்சை பழத்தை வைத்து மந்திரத்தை செய்யும் பொழுது அந்த மந்திர அறையில் இயேசு அவனுக்கு முகமுகமாய் தோன்றி, மந்திரவாதி தொட்டனா உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை அவனை கட்டினது. அந்த மந்திரவாதி அரெஸ்ட் ஆனாரு. 16 நல்ல பாம்புகளை வைத்து 21 வேலைக்காரங்களை வைத்து எப்பொழுதுமே ஒரு அடிமைகளை கூட வைத்துட்டு இருக்கிறது போல அடிதடி ஆட்களோடு இருந்த மந்திரவாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததை நம்ம மறக்க முடியாத ஒரு சாட்சி. இப்படி என்றால் என்ன? எலிசபெத்தை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். தேவ ஜனமே, உன் பெயர் என்னவோ அதை சொல்லணும். நீ என்ன தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படி என்றால் உனக்காக இந்த 100 நாள்ல தேவனுடைய கரம் விளங்கணும். உன்னை தொடுகிறவன் கண்டுபிடிக்கணும், இது தேவ பிள்ளை, இது தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைன்னு அவன் சொல்லணும். மந்திரவாதி சொல்லணும், உலகத்தில் உள்ள அந்தகாரங்கள் சொல்லணும், இது தேவனுடைய கரம். எலிசபெத்திற்காக ஆண்டவர் இறங்கினார். உண்மையாக மறுபடி பிறந்து பண ஆசை இல்லாம ஆண்டவரை நேசித்துக் கொண்டிருந்த தேவ பிள்ளை, கிறிஸ்துவை முழு மனதோடு ஆராதித்து வந்த தேவ பிள்ளை, உலக ஆசைக்கு இடம் கொடுக்காம, மாமிச சுகத்திற்கு உலக இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ்ந்து வந்த சகோதரி தான் எலிசபெத். அவளுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதம் வந்தது. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காதே போகும் சொன்னது போல எலிசபெத்துக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போனது. இதே போல ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எத்தனை எலிசபெத்துகள் இதில் இருக்கிறீங்க, இன்னைக்கு எத்தனை மோசே இதுக்குள்ள இருக்கிறீங்க, இன்னைக்கு எத்தனை அபிஷேகம் பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, எத்தனை பவுல் இதுக்குள்ள இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதுல இருக்கிற அநேகர் மேல தெய்வ கரம் இறங்குது, தெய்வ கரம் இறங்குது. ஒன்ன தொடும் பொழுது அந்த அந்தகாரத்துக்கு தெரியும் நீ தெய்வ பிள்ளை, இதை நீ காண்பாய் என்று ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, இந்த அருமையான நெகமியா மேல கர்த்தருடைய கிருபை பொருந்தின கரம், மிராக்கிள் செய்கிற கரம், அற்புதத்தின் கரம் கூடவே இருந்தது. தேவச்சனமே, அதனால தான் அந்த அலங்கத்தை ஆமீன் எத்தனை நாள்ல கட்டினாரு? வாசிக்க கேட்போம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. எலூல் மாதம் ஆமென் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, பல ஆண்டுகளாக செய்ய முடியாதத, பல மனிதர்களால செய்ய முடியாதத, உன் குடும்பத்தில் உன் தகப்பன் செய்ய முடியாதத, உன் தாய் செய்ய முடியாதத, அநேகரால் செய்ய முடியாதத இந்த கர்த்தர் கரம் கூட வந்துச்சுன்னா நீ செய்வ என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற ஒரு நிமிடம் கூட வீணாகாது. நீ தேவ சமூகத்தில் வந்த ஒவ்வொரு நிமிடமும் ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிற அவர் அளந்து தரமாட்டாரு, அள்ளி தருவாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு உனக்காக கர்த்தர் அள்ளி தருவார்னு விசுவாசிக்கிறியா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் உனக்கு அள்ளி தரப்போறாரு. அது எதுவா இருக்கலாம். நெகமியாவுக்கு மரம் தேவைப்பட்டது, மரத்தை கட்டளையிட்டாங்க. கல்லு தேவைப்பட்டது, கல்லு வந்தது. என்னெல்லாம் தேவையோ தேவனுடைய கிருபை உள்ள கரம் இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, God's powerful hand is going to appear in your life. தேவ மனிதன் ஒருவர் இருந்தாரு, அவருடைய சிரசுக்கு மேல தெய்வ கரம் அவர் செய்தி கொடுக்கும் பொழுதெல்லாம் லிட்ரலா வருமா. ஒரு நாள் அந்த தெய்வ மனிதன் செய்தி கொடுக்கும் பொழுது, ஒரு கேமராமேன் போட்டோ எடுக்கும் பொழுது எக்ஸாக்டா அந்த கை அந்த தெய்வ மனிதனுடைய தலை மேல இருந்ததை பார்த்து அந்த போட்டோவை கிளிக் பண்ணி அதை எடுக்கிறாரு, அதை ஒரு ஆல்பத்தில் தூக்கி வைக்கிறாரு. தேசம் ஷாக்காக்குற லெவல்ல அந்த தெய்வ மனிதன் மேல தேவனுடைய கரம் இருந்தது. தேவ ஜனமே, ஜான் ஜி லேக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வ மனிதன் இருந்தாரு. அந்த தெய்வ மனிதன் கர்த்தருடைய அக்கினியில நிரம்பின ஒரு தெய்வ மனிதன், ஒரு அருமையான எழுப்புதல் வீரன். அந்த தெய்வ
மனிதன் செய்தி கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஜெபித்து கொண்டிருந்தாரு. அப்பொழுது ஒரு சகோதரியை பார்த்து சொன்னாரு, கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுதன்னு சொன்னாரு, கர்த்தருடைய கரம் உன்னை தொடுதன்னு சொன்னாரு. அந்த சகோதரி வீட்டுக்கு போனா அவளுடைய சரீரத்தில் ஒரே எரிச்சலாக இருந்தது. என்னப்பா ஆண்டவர் தொடுறாருன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி வீட்டில் போய் அவளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி பார்க்கும் பொழுது உள்ள ஒரு 5 விரல் பதிஞ்சிருந்தது. தேவச்சனமே, அது கர்த்தருடைய விரல். கர்த்தருடைய மனிதன் சொன்னாரு, கர்த்தருடைய விரல் உன்னை தொடுகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல லிட்ரலா 5 விரல் பதிஞ்சிருந்தது. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. தேவ மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ மனிதர்கள் சொல்லும் பொழுது அது அப்படியே நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய கரம் உங்களுக்காக இறங்க போது, தேவனுடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்ய போது. தேவச்சனமே, கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல இறங்கினது. எஸ்ரா புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால், ஆமென், அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே போகும்பொழுது எகிப்து ஜனங்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க, தங்கத்தை தா, அதைத்தா, இதைத்தான் சொல்லும் பொழுது எல்லாரும் வாரி கொடுக்குறாங்க. ஒருத்தர் கூட நோன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் உன் மேல வந்துட்டுனா உன் தேவை தானா சந்திக்கப்படும். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீ அதிகமாக உழைத்த, நீ அதிகமாக கஷ்டப்பட்ட, ஆனாலும் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிற. ஏன்னா நீ தேவனோடு உறவாட மறந்த, தேவனை முழு மனதோடு நேசிக்க மறந்த. தேவ ஜனமே, இந்த நெகேமியா தான் சொல்லுகிறாரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதை நமது பலன். எத்தனை நாள் நீ மனமகிழ்ச்சி இல்லாமல் இருந்த தேவ ஜனமே? எத்தனை நாள் ஆண்டவரை நீ பிளாக் லைட்ல பார்த்த? ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேளு, கர்த்தர்கிட்ட மனம் திரும்பு. ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ என் நிலையோ, ஆமீன், உம்மை நான் பிளாக் லைட்ல பார்க்க மாட்டேன், இருண்ட கண்ணோட்டத்தோடு உம்மை நான் பார்க்க மாட்டேன் சொல்லுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்குவார். வாழ்வோ தாழ்வோ உயர்வோ என் நிலையோ, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டால் என் ஆண்டவருக்காக நிப்பேன்னு சொல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் அப்படிப்பட்டவர்களுக்காக இறங்கும். தேவ ஜனமே, அதனால தான் நெகேமியா அழகா சொன்னாரு, எந்த பிரச்சனை வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போவதில்லை. இந்த அருமையான எஸ்ரா எதெல்லாம் கேட்டானோ அதை ராஜா கொடுத்தாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு தேவ கரம் உனக்கு இருக்கும் என்றால் நீ கேட்கதெல்லாம் அதற்கு முன்பதாக உனக்கு கொடுக்கப்படும். உன் தேவை என்னன்னு ஆண்டவர் பார்த்து எக்ஸாக்டா நிறைவேற்றுவாரு. அதனால இன்னைக்கு எனக்கு இந்த தேவை இருக்குது ஆண்டவர்கிட்ட சொல்லாத, தேவ கரம் இறங்குறதுக்காக ஜெபம் பண்ணு. தேவ கரம் இறங்குச்சுன்னா it will work in different ways and bring many blessings. அது உனக்கு வித்தியாசமான செயல்பாடுகளை செய்து பல எல்லைகளில் இருந்து உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீ எதிர்பார்க்காத கதவுகளை கர்த்தர் திறப்பாரு. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் தான் உனக்காக இறங்க வேண்டும். இந்த நாட்கள்ல கர்த்தர் கரம் இறங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வரப்போகுது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தை குறித்து ஆண்டவருடைய சுத்தமானால் இன்னும் ஆழமாக நம்ம பார்க்கணும். ஆவியான ஒரு அற்புதமான காரியங்களை உங்களோடு பேச போறாரு. தேவ ஜனமே, கர்த்தருடைய கை மகிமையானது செய்யும், கர்த்தருடைய கரம் வல்லமையானது செய்யும். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கரத்தை குறித்து இன்னும் ஆழமாக நீங்க படிக்கணும். கர்த்தருடைய கரம் பயங்கரமானது செய்யும். இதை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம படிக்கணும். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்னு ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. ஒரு 2 நிமிஷம் ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய கரத்தை யார் மேலலாம் வைக்கணும் சித்தமா இருக்கிறாரோ அவங்க மேல வைக்க போறாரு. தேவ ஜனமே, உன் மேல கர்த்தருடைய கரம் வரப்போது, கர்த்தருடைய அக்னி வரப்போது. நீ விசுவாசிக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அபிஷேகிப்பாரு. இன்னைக்கு உன்னை அபிஷேகிக்கிறாரு. இன்னைக்கு உன்னை தொடுறாரு. இன்னைக்கு உனக்கு அந்நிய பாஷை வருது. நீ முட்டு போடு. நீ இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. நெகேமியா மேல இறங்கின கரம், எஸ்ரா மேல இறங்கிய கரம், பிலிப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு சென்ற அந்த வல்லமையான தேவ கரம் இன்னைக்கு உன்னை தொடப்போது. இப்பொழுதே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபி. கர்த்தருடைய கரம் உன் நாவை தொடுது. கர்த்தருடைய கரம் உன் கண்ணை தொடுது. அன்னைக்கு ஆமென், குருடர்களை தொட்டு சுகமாக்கி அந்த கரம் இன்னைக்கு உனக்காக ஆவியானவர் தொடுகிறார். சிலரை தொடுகிறார், அநேகரை தொடுகிறார், அநேகரை தொடுகிறார், அநேகரை தொடுகிறார். லீகா ராபா
லைபா ராஷா தாலா ராபா. அந்நிய பாஷையில செபிங்க, அக்னியா செபிங்க. கர்த்தருடைய கரம் தொடுது, கர்த்தருடைய கரம் தொடுது. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு விரோதமான நபர்களை தொடணும். ஹalleluya. அன்று கோலியாத்தின் நெத்திய தொட்டது ஒரு கல்லு கிடையாது, நெத்திய தொட்டது தேவ கரம். கோலியாத்தை விழ வைக்கிறது ஒரு கல்லால முடியாது தேவ ஜனமே. இரும்பு மனிதனை போல உள்ள மனிதன் அவன் ஒரு கல்லுக்கு விழமாட்டான். அவனை ஒரு நாயை அடிக்கிறது போல ஒரு கல்லை வைத்து அடிக்க முடியாது. ஒரு பூனையை விரட்டுறது போல ஒரு கல்லை வைத்து விரட்ட முடியாது தேவ ஜனமே. கோலியாத்தை தொட்டது தேவ கரம், தேவனுடைய விரல். எத்தனை பேர் சொல்றீங்க கோலியாத்தினுடைய நெத்தியை தொற்ற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரங்களை தொட்டுகிறார், அந்த மந்திரவாதியை தொட்டுகிறார். உங்களை நெடுநாளாய் பிரச்சனையில வைத்திருக்கிற அந்த எதிராளியின் வீட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்குது, தேவ கரம் இறங்குது. ஓ, எலிசபெத்துக்கு விரோதமாக மந்திரங்களை செய்த தொட்டனாவை தொட்ட ஆண்டவர் உனக்கு விரோதமாக நிற்கிற எல்லா ஆயுதங்களையும் தொடுகிறார். செபி தேவ ஜனமே, God is working behalf of you. உன் சார்பாக தேவன் கிரியை செய்கிறார் தேவ ஜனமே. ஒரு அக்கினி இறங்கி இருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கி இருக்கிறது, தேவ கரம் இறங்கி இருக்கிறது. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தர் சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார், ஒவ்வொரு வேரையும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், அக்கினியினால் நிரப்புகிறார். தேவ கிருபை இறங்குகிறது. ரைட் நவ், இப்பொழுது வியாதியின் பகுதிகளில் ஆண்டவருடைய கரம் தொடட்டும். இப்பொழுது என் ஆண்டவர், ஜான்ஜி லேக்கனுடைய ஆண்டவர், ரேனாடு போங்கையின் ஆண்டவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், பவுலின் தேவன் இன்னைக்கு எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக இறங்குவீராக என்று தேவ ஜனங்களே கேட்பீர்களா? உங்களுக்காக இறங்குகிறார், உங்களுக்காக இறங்குகிறார். இது ஒரு மனித சத்தம் என்று நினைக்காதீர்கள், இது பரிசுத்த ஆவியானவர் உங்களை செபிக்க வைக்கிற சத்தம். நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது, அந்த மந்திரவாதிகளை தொடுகிறது, அந்த வியாதியின் கட்டுகளை தொடுகிறது, அந்த பில்லிசூனிய வல்லமைகளை தொடுகிறது. அவருடைய விரல் தொடும் பொழுது மந்திர கட்டுகள் உடையும், பில்லிசூனிய கட்டுகள் உடையும், யாக வல்லமைகள் உடையும், இருளின் ஆவிகள் ஓடும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்கள், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் எரியட்டும், எரியட்டும், வியாதிகள் எரியட்டும், கடன் பாரங்கள் எரியட்டும், கடன் சுமைகள் எரியட்டும், எல்லா பிரிவினைகள் எரியட்டும், இன்றையுள்ள பாஸாக விடாதபடி தடை செய்கிற எல்லா ஸ்டேஜ் ஃபியர்ஸ் எரியட்டும். தேவ பலன் இறங்குவதாக. ரீகா ரபா சம்தா லெகதல ரியம் தலரபா. தொடுகிறார், அக்னியை வைத்து தொடுகிறார், அக்னியாக இறங்குது. ஒரு சூடான அக்னி இறங்குறது போல சிலருடைய தோள்களை ஆண்டு தொடுகிறார், சிலருடைய வியாதியின் பகுதிகளை கர்த்தர் தொடுகிறார், சிலருடைய வயிற்றில் உள்ள அந்த கட்டிகளை தொடுகிறார். ஆமென், ஹalleluya. வியாதி உள்ள பகுதியில் கைகளை வைத்து ஜெபியுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, எப்பத்தா திறக்கப்படுவதாக, விடுதலை உண்டாகட்டும். வியாதியினால் கட்டி வைத்திருக்கிற அந்த பூட்டை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறோம் என்று சொல்லுங்க தேவ ஜனமே. இப்பொழுது அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த வியாதி உள்ள பகுதியில் அக்னி இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஹீலிங் உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் விடுதலையாகிறார்கள். என்ன தடை இருந்தாலும் அந்த தடையின் மேல ஒரு அக்னி இறங்கட்டும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் இறங்கட்டும் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார், தடையை உடைக்கிறார் தேவ ஜனமே. உனக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு, உனக்காக யுத்தம் செய்கிற ஒரு கரம் உண்டு தேவ ஜனமே. அந்த கரம் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்கள். அந்த தேவ கரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறது, கோலியாத்தை நிர்மூலமாக்குனது. இன்னைக்கு உனக்கு விரோதமா சிம்ம சொப்பனமா நிற்கிற எல்லா யுத்தங்களையும் உன் காலின் கீழே போட்டு உன்னை அந்த சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க வைப்பாரு. நீ சிறிது நாட்கள் கழித்து உணர்வ, உன் தேவன் உன் கூட இருக்கிறத உணர்ந்து நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த போற தேவ ஜனமே. ஆயத்தப்படுங்கள், உங்கள் வெற்றியை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். உங்க கூட இருக்கிறவர் யார் என்பதை தேசத்திற்கு காட்ட ஆயத்தப்படுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருக்கிறது, ஒரு பெரிய பயணம் இருக்கிறது, அதற்காக ஆயத்தப்படுங்கள். ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். பிலிப்பை போல தூக்கி செல்வாரு, அநேக இடங்களுக்கு கொண்டு போவாரு, அநேக மாற்றங்களை தரப்போகிறாரு. இட் இஸ் ஆல் ரிட்டன். இதெல்லாம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபித்தால் போதும், நீங்க விசுவாசத்தில் ஆயத்தமாக இருந்தால் போதும். ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னாரு, everything is written and ready for the people of God. The people of God just want to believe. அந்த தேவ மனிதன் சொன்னாரு, நீ ஜஸ்ட் விசுவாசித்தால் போதும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க விசுவாசம் என்ற கேடகத்தை கீழே மட்டும் வச்சிடாதீங்க. விசுவாசம் இருக்கிற வரை உன்னை
சாத்தானால தொடவே முடியாது. தேவன் மேல நீ வச்ச நம்பிக்கை அது விலையேற பெற்றது. அதை மட்டும் எப்பொழுதும் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனி ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் கீழே உள்ள லிங்கை தொட்டு ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.